ஹலோ गाइस எல்லோருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு உண்டான கட் ஆஃப் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பேசிக்கான திங்ஸ் அந்த பசங்களுக்கு சொன்ன அந்த வீடியோவில் சொன்னது போலே வந்து உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து சேம் ப்ரொசீஜர் லாஸ்ட் இயர் என்ன இது வந்து என்ன 2023-24 லாஸ்ட் இயர் இருந்தது, இது உங்களோடது. ஓகே, ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 80 கொஸ்டின், உங்களோடது வந்து 80 கொஸ்டின் 2 மார்க்கு, இங்கேயும் வந்து 2 மார்க்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸு ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். வந்து 13 லாங்குவேஜ் எழுதுனாங்க, இவங்களும் தமிழ் எழுதுனாங்க, நீங்களும் வந்து உங்களுக்கும் வந்து 13 லாங்குவேஜ் தமிழ்லேயும் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க. இவங்களோட மைனஸ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 கால் மார்க்கு, உங்களுக்கும் வந்து சேம் மார்க். ஸோ இந்த ப்ரொசீஜர் எல்லாமே எப்படின்னா லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சோ எக்ஸாம் சிஸ்டம் அதே சிஸ்டம் தான் வந்து நீங்கள் எழுதின எக்ஸாமுக்கு வந்து இருக்குது. ஓகே, அடுத்தது நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வேகன்சியோட இந்த உங்களுடைய வேகன்சி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ லாஸ்ட் இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 36 வேகன்சி வந்துருந்தது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 தான் இருக்குது. ஓகே, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0, உங்களுக்கு வந்து ஒரு கேண்டிடேட் வந்து இருக்கீங்க. ஓகே, ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 40 இருந்துச்சு, இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா 32. ஓகே, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா போன முறை வந்து 38, இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா 11, ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 27 போஸ்டிங் வந்து இங்கே காலியாக இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா யூஆரில் வந்து போன முறை வந்து 67, இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா 49. அப்போ இந்த இதில் வந்து நம்ம பொதுவாக எடுத்துகிட்டு அப்படின்னா 18, 8 அப்புறம் 14 இது எல்லாத்தையும் சேர்ப்பு ஏறக்குறைய வந்து 40 வேகன்சி வந்து இந்த நான் வந்து எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், ஏன்னா இதில் நீங்கள் வந்து பெரும்பாலான பேர் வந்து இதில் வந்து இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் நான் இதை வந்து பெருசாக நான் கண்டுக்கல விட்டுட்டேன். அப்போ இந்த இதை நம்ம கண்ட எஸ்சி, எஸ்டி, யூஆர், ஓபிசி இவங்களை நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா போன முறையோட இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா 40 வேகன்சி வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, ஒன்று. இன்னொன்று ஒரு பொதுவான ஒரு கான்செப்ட், போன முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதுனா அதுலேயே வந்து ஒரு பார்த்திங்கன்னா 20-25% கேண்டிடேட் வந்து இன்னும் சொல்லணும்னா 50 கேண்டிடேட் வந்து இந்த முறையும் வந்து அந்த எக்ஸாம் வந்து எழுதின ஆட்கள் தான். ஓகே, அதாவது அதுக்கு முன்னாடி எழுதினவங்க போன முறை எழுதினவங்க இந்த முறை அந்த எக்ஸாம் எழுதியிருப்பாங்கன்னு. அப்போ போன முறை எக்ஸாம்லேயே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும், இப்படி தான் எக்ஸாம் எழுதணும் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது, ஏன்னா சேம் பேட்டர்ன் அப்படிங்கிறனால. அப்போ இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் ஒரு நம்ம ஒரு நியாயமான ஒரு விஷயம் தானே, நல்லா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது அதில் இன்னும் நல்லா தானே பண்ணுவோம். அப்படிங்கும்போது போன முறையோடு இந்த முறை கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கால்குலேஷனுக்கு வருவோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 181 வேகன்சி இருந்த இடத்துல இப்போ 115 தான் இருக்குது. ஓகே, 100 பேர் இருக்கும்போது இருந்ததும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 75 பேர் இருக்கீங்க. அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலரை வந்து வெளியேற்ற வேண்டியதாக எக்ஸ்ட்ரா ஒரு 25 பேர்த்த வெளியேற்றணும். அப்போ எக்ஸ்ட்ரா 25 பேர்த்த வெளியேற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இன்னும் ஒரு 1/2 மார்க்கோ 1/4 மார்க்கோ 2 மார்க்கோ வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும் போது இந்த 25 பேரும் வெளியில் போயிடுவாங்க. அப்போ வேகன்சி குறையும் போது கட் ஆஃப் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அப்போ இந்த ரெண்டு இதுலேயும் எக்ஸாம் பேட்டர்ன்லேயும் சரி, இங்கே வந்து வேகன்சிலையும் சரி கட் ஆஃப் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடலாம். உங்களில் நிறைய பேர் வந்து இது டஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவீங்க, பட் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கலாம் அது டஃப்பும். அதுக்கு தான் வந்து நாமினேஷன் வந்து பேட்டர்ன் வச்சுருக்காங்க, அதில் வந்து விஷயங்கள் தெரிஞ்சிடும். ஓகே, லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான அந்த போன முறை வந்து ஃபிசிக்கல் மெடிக்கல் எல்லாமே சேர்ந்தாப்பில் நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கட் ஆஃப் எப்படி இருந்துச்சுன்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் வந்து 41 இருந்துச்சு, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து 60.6 இருந்துச்சு, ஓபிசி கேண்டிடேட்டுக்கு இங்கே இஎஸ்எம் இதுலேயும் இந்த முறையும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுலேயுமே வந்து கம்மியாக தான் இருப்பீங்க. எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அதுக்கப்புறம் இஎஸ்எம் இதுலேயும் வந்து கம்மியாக தான் இருப்பீங்க, சம்டைம்ஸ் இருக்கவும் மாட்டாங்க. ஓபிசியில் பார்த்திங்கன்னா வந்து 73.1, அடுத்தது அன்ரிசர்வ் கேட்டகரி பார்த்திங்கன்னா 73.7. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஃபீமேல் கேண்டிடேட்டோட வந்து ரிட்டன் முடிச்சுட்டு அவங்க வந்து ஃபிசிக்கலுக்கும் மெடிக்கலுக்கும் போனவங்களோட கட் ஆஃப். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நடந்த பசங்களோடைய அவங்களோடதும் உங்களுக்கும் வந்து இதோ நம்ம வந்து ஒப்பீடு பண்ணி பார்த்தோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து இது வந்து பசங்களோட மார்க்கு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோடையது. ஸோ அப்படி ஒப்பீடு பண்ணும்போது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 41, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 40, இவங்களை விட வந்து இங்கே 1.5 மார்க் வந்து அதிகமாக தான் இருக்குது. அடுத்தது எஸ்சி கேண்டிடேட்டில் பார்த்திங்கன்னா இங்கே 65, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 60, 5 மார்க் வந்து இது உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, இருந்தது. ஓபிசி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 70, இவங்களுக்கு வந்து எடுத்துக்கோம் 73.2, 73.1, இதை விட வந்து 0.1 வந்து இங்கே கம்மியாக இருக்குது. அன்ரிசர்வ் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா 72.5, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 73.7, அப்படி பார்த்திங்க அப்படின்னா 1.2 இங்கே வந்து அதிகமாக தான் இருக்குது. அப்போ
பசங்களை விட சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணுங்களுக்கு லாஸ்ட் டைமும் வந்து கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்குது. இந்த முறை பார்த்தீங்கன்னா போன முறையோட வந்து வேகன்சி கம்மி அப்படிங்கிறது. இன்னும் வந்து இதில் வேகன்சி இன்க்ரீஸ் ஏன்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் படித்து பார்த்தீங்கன்னா டெனன்டிவ் தான் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆணுச்சு அப்படின்னா அதை பார்த்துக்கலாம். பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரா மார்க் வந்து யாரெல்லாம் வந்து 40 வச்சுருக்கீங்களோ ஓகே எக்கனாமிக் வீக் செக்ஷனில் வந்து 40, எஸ்சி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 55, அடுத்தது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனை விட்டுறேன். ஓபிசி பார்த்தீங்கன்னா வந்து 60, அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வந்து 65. இந்த இதெல்லாம் இருக்கிறத வந்து நீங்கள் ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். இது எப்படின்னா ராஸ்க்கு ஒரு நார்மலைசேஷன் ஆகாது. ஏன்னா வந்து நம்ம லாஸ்ட் டைமே ஒரு பசங்களோட வீடியோலேயே சொல்லியிருந்தேன் நார்மலைசேஷன் பார்த்தீங்கன்னா 15 மார்க் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அப்படி நார்மலைசேஷனில் வந்து ஒன்று ப்ளஸ் ஆகலாம் ஓகே, இல்லை வந்து மைனஸ் ஆகலாம், இல்லை வந்து ஈக்குவல் டு இந்த 3 சுச்சுவேஷனுமே இருக்குது. நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் தானே, நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக பண்ணோம் அப்படின்னால இந்த ப்ளஸ்ஸை மட்டுமே நான் எடுத்துக்கிட்டு போகிறேன் ஓகே, மைனஸை பற்றி நான் கேர் பண்ணல. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ராஸ்கோரில் வந்து இந்த அளவுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது. பட் என்னுடைய நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து 50 மார்க்கும், எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 63லேருந்து 68 மார்க்கும் இந்த இதில் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 30. ஸோ இவங்க யாரும் வரப்போகிறது கிடையாது. ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 73லேருந்து 78க்குள்ளே என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். அடுத்து யூஆரில் பார்த்தீங்க அப்படின்னா 75 to 80 ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயரில் உங்களுடைய ஃபிசிக்கல் கட் ஆஃப் இது இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கப்புறம் உங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ நீங்கள் தொடர்ந்து இந்த ரிசல்ட்டை எதிர்பாருங்கள். நல்லதாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட்.